பயம் இல்லாத பிறவியும் இல்லை, பைரவம் இல்லாத உயிரும் இல்லை. ஸ்ரீ பைரவ சித்தாந்தம் சுவாமி. பைரவர் உலகின் முதல் காவலர் ஆவார். பைரவர் என்பது வடமொழி சொல்லில் அமைந்தாலும் தென்னக மொழி சொல்லில் ஸ்ரீ பைரவர் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமியில் பிறந்துள்ள பைரவர் இந்த உலகினை ஆட்சி செய்யும் பொருட்டு காசியில் குடியமர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. காசி பைரவரை கால பைரவராகவும், கலியுக காவல் தெய்வமாக கருணை செய்யும் கபால பைரவராகவும் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பைரவர் 8 ரூபமாக உருவெடுத்து ஆயக்கலைகள் 64 உலகுக்கு உணர்த்தும் விதமாக நிர்வாண கோலமுடன் 64 பைரவிகளையும் ஆட்சி செய்யும் அரசனாகவும் திகழ்வதாக வரலாற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைரவம் என்றால் பயம் என்றும், பைரவமூர்த்தி சிவபெருமானின் மறு உருவம் என்றும் சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் சிரசில் உதயமாகி பைரவர் கலியுக கடவுளாக காட்சி அமைய பெற்று நாய் வாகனம் கொண்டு பில்லிகளையும் ஏவல்களையும் எதிர்கொண்டு சம்ஹார பைரவராகவும் உருவாகியவர். ஸ்ரீ மகா பைரவரை வணங்கினால் பூலோகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் பலன் பெறும் என்பது நம்பிக்கை. இந்த பைரவர் தன் உடலிலேயே 12 ராசிகளையும் உள்ளடக்கி சனீஸ்வர பகவானின் குருவாகவும் விளங்குகிறார். அது மட்டுமல்லது, சனிதோஷம் உடையவர்கள் பைரவரை தொடர்ந்து வணங்கினால் சனீஸ்வர பகவானின் தோஷங்கள் விலகி நிவாரண சக்தி அடையலாம். நாகசக்தியை தன் உடலிலே ஆபரணமாக அணிய பெற்ற பைரவர் நாகசக்தியை தன்னுள் கொண்டுள்ளதால் நாகதோஷம் உடையவர்களும் பைரவரை வழிபட்டு நாகதோஷ நிவர்த்தி பெறுவதோடு சகல சந்தோஷங்களையும் அடையலாம் என்பது மட்டுமின்றி அஷ்டலட்சுமிகளையும் அரவணைத்து ஸ்ரீ சொர்ண பைரவராக பொன்பொருள் அளிப்பவராகவும் திகழ்கிறார். அப்படிப்பட்ட பைரவரை துதித்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பமயமான எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பது நிச்சயம் உண்மை. இருப்பு காலம் உனக்கு ஸ்தானம் நல்லவையாக அமையட்டும். நல்லபடியாக உன்னுடைய செயல் எதிர்காலங்கள் வந்து உதயமாகட்டும். எத்தகைய மகான்கள் பிறந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. பூரண பலன் பெற்று இறைவனாக உனக்கு காட்சி கொடுக்கக்கூடிய காலம் வர வேண்டும் என்றால் இறைவன் மாதிரி உன்னுடைய செயல்களில் அனைத்தும் புனிதம் செய்தல் வேண்டும். மிக பிரம்மாண்டமான உலக செயல் சக்தி படைக்க பெற்ற காலகட்டத்தில் காலபைரவனுடைய நிலையம் உதயமாகி இருந்தும் உதயத்தினுடைய நிலைகளை பற்றி தெரியாத வண்ணம் மக்கள் இருந்து வந்த காலம் இத்தகைய நிலையில் மாறி இருக்கக்கூடிய ஒரு செயல் சூழல் உருவாகி உள்ளது. பைரவ கடவுளை என்பது மிகப்பெரிய ஒரு செயல் சக்தி படைத்தது என்றும் மிக பிரம்மாண்டமான காவலுக்குரிய செயல் தெய்வம் என்றும் வழிபாட்டுக்குரிய நிலையமான மந்திரவாத கூட்டங்களுக்கு தலைவர் என்றும் செயல்படுத்தியே இதுவரை இருக்கக்கூடிய நிலையான மக்கள் உணர்த்தப்பட்டு வந்திருக்கிறார்கள். உணர்த்துகின்ற விதத்தில் பல்வேறு ஆன்மீக குருக்களை சந்தித்து அவரவர்களுடைய நிலையம் கண்டு செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு தரிசனமும் செய்து வந்திருக்கிறீர்கள். உண்மையாக செயல் நேர்ச்சியில் நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுளை பற்றி மிகப்பெரிய செயல் சிந்தனையும் சிந்தனைக்குரிய நிலையம் உருவாகிய காலத்தோற்றங்களையும் கவனித்து செயலுக்கு அதிபதி கொடுக்கக்கூடிய பக்தி கலைகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் பக்தி உன்னுடைய செயலில் ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலையம், ஆதிக்கம் பெற்ற கலையான நிலையம் என்பது தத்தம் உடல்களையே நான் சொல்வேன். உன்னுடைய செயல்களில் ஆதிக்கம் செய்யக்கூடிய உடல்களுக்குள்ளாடி இருக்கும் இறைவன் உன்மகத்து பால பைரவனுடைய பரிகார பலன்களை அனைத்தும் பெற்றவன். சகலகலா சக்திகளோடு உன்னுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு இறைவனை எங்கும் தேடாது வண்ணம் தன்னிடமே இருக்கக்கூடிய கடவுளை உணர்ந்து
தன்னுடைய செயல் பிறவியை நினைத்து வாழுகின்ற நேரத்தில் உடலும் உயிரும் உருவகமாக இருக்கும் பொழுதே மிகப்பெரியதொரு காரியம் செய்யாவிடிலும் நல்லதொரு சிறிய செயலை செய்து முடித்துவிடு. அது உனக்கு ஸ்தானம் பல வகைகளில் வழி சொல்லும். மிகச்சிறந்த குருவாக உனக்கு புத்திமதியே இருக்கிறது. யாரையும் மிக பிரம்மாண்டமான குரு என்று உன்னுடைய செயலில் ஆதிக்கம் செய்யாதே. தலையெழுத்து மாறுமா அல்லது விதியெழுத்து மாறுமா என்கிற செயல் நோக்கத்தோடு எங்கும் போய் உன்னுடைய செயல் செலவினங்களை செலவழித்து வீணான வேறைய நேரங்களை செயல்படுத்தாதே. ஆதிக்கம் பெற்ற கடவுளை நம்பி ஏமாந்தது போதும். உருவகமே இல்லாத கடவுளுக்கு உருவகம் கொடுத்து சில செயல்கள் ஆதிக்கம் செய்யக்கூடிய சக்திகளை மறைத்து ஆண்டவன் எங்கு இருக்கிறான் என்ற கலையை நோக்கி உன் செயல் படலம் தோன்றட்டும். விஞ்ஞான ரீதியில் உன்னுடைய செயல் விதியின்படியே செயல்பாடுகளுக்குரிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. உன்னுள் இருக்கும் இறைவனுக்கும் நீ சில செயல்களை கடைமுறைகளை படித்து விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு நடைமுறையாக்கி செயல்படுத்திவிடு. ஆண்டவன் இருக்கும் இடம் உனக்கே ஸ்தானம் தெரிந்த இடமாக உன்னுடைய செயல் மனதாக எடுத்து சுத்தம் செய்து வைத்து விடு. ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகு அதனுடைய இடம் செயலற்றைக்காக நிவர்த்தி இடம் கொடுத்தே ஆகும். பகவான் இருக்கும் இடம் தேடி உன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேவையில்லாத வீணான கற்பனைகளுக்கு உதயம் செய்வதை விட தகுந்த நிலைகளோடு இறைவனை வணங்கிவிடு. உனக்கு தெரிந்த முறையிலேயே இறைவனை வணங்கி இறையாதிக்கம் பெற்ற தன்மைகளை உணர்ந்து விடு. எத்தகைய கடவுளாக இருப்பினும் உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு புரிய வைக்கக்கூடிய சக்தியில் நீ அனுபவித்தே உணர்ந்தாகக்கூடிய பலனை மட்டுமே பெற்று இருக்கின்றாய். பலன் அனுபவிக்கக்கூடிய செயலிலே ஆண்டவனும் அனுபவித்தே வாழ்ந்து மறைந்திருக்கின்றான். நான் பெற்ற செயல்களில் ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலையத்தையே உனக்கு உடலாக கொடுத்து உள்ளது. நான் எவ்வாறெல்லாம் வாழ்ந்து முடித்து மறைந்தேனோ அதுபோல் உனக்கும் ஸ்தானம் உடலை கொடுத்து அரியதொரு பொக்கிஷமான நிலையத்திற்கு ஸ்தானம் ஏற்றவாறு உடலுக்குள்ளாடி உயிரையும் கொடுத்து உன் செயல்பாடுகள் எல்லாம் ஏற்று கவனிக்கக்கூடிய சக்தியையும் பெற்று அசுரபலத்தோடு கூடிய நிலையில் அகோரியாக வாழ்க்கை வாழ்ந்தானா பைரவன் என்பதே நிலையத்தில் இருக்கும். பயம் என்பதை உணர்த்தி உனக்கு வாழ்விலில் ஒரு செயல் ஒளியாக திகழ வேண்டிய நிலையத்திற்குள்ளாடி நான் இருந்து உனக்கு ஒளிகாட்டுகின்றேன். மக்களாகிய மக்களோடு நிலையாதிக்கம் செய்யும் இறைவனை தேடி ஆலயத்திற்குள்ளாடி நீ செல்லக்கூடிய செயல் படலத்திற்கு முன்னாடியே உன்னுடைய செயல் பாதங்களை நிலையாதிக்கம் செய்து சுத்தம் செய்துவிடு. இறையாதிக்கம் பெற்ற பூமியில் இதற்கு முந்தைய நிலையை கண்ட உலகத்திற்குள்ளாடி பூமி மிகப்பெரிய செயலுக்கு ஆதிக்கம் செய்யப்பட்ட சாதாரண மண்ணான நிலையத்தில் இருந்தது. அதனுடைய கலை மாறிவிட்டது. அகண்டநாம செயல்களுக்கு வேள்விகளுக்கு முன்னாடி உன்னுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் சாணம் சத்தியம் செய்தே வாழ்க்கை நடத்த வேண்டும். அகோரியான பைரவனுடைய நிலை அக்னி தேவதையோடு கூடிய நிலையில் பொருத்தம். சடலங்களுக்கு மத்தியில் சுடுகாடு கண்டு பைரவன் பரிகார பலனை ஆதிக்கம் செய்யலாமா என்று வினவிய காலம் அது. அகால ருத்திரத்துக்கு ஸ்தானம் செய்யக்கூடிய மக்கள் புனிதமடைந்தால் மட்டுமே அவர்களுடைய செயல்பாடு சொர்க்கம். புனிதமடைய வேண்டுமானால் உன்னுடைய நிலை செயல்பாடற்ற உடலாக மரணமடைய வேண்டும். மரணத்திற்கு பிறகே உன்னுடைய ஸ்தானம் பிறவியின் ஏற்றவாறு உனக்கு செயல் அதிபதியாக வரக்கூடிய கலையில் சடலம் கண்டதொரு நிலையில் சவம் சிவமாக உருவாகியது நிலையில் சிவமே உனக்கு ஸ்தானம் உடலாக ஒப்பிட்டுக் கொண்டாலும் சக்தியே உனக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிலையத்திற்கேற்றவாறு பலன் பொருத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். எல்லா செயல் சமுதாய மக்களுக்கு உள்ளாடியும் உன்னுடைய செயல்களை நினைத்து உருவகத்தன்மையோடு கூடிய இறைவனுக்கு பல்வேறு வகையான உருவகங்களை நீ கொடுத்தாலும் ஒரு செயல் சக்தியில் மட்டுமே நீ உணர முடியும். ஆதிக்கம் கொண்ட ஆண்டவர்களுடைய செயல்பாடுகள் அசுரபலம் படைத்த குருமார்களாக உருவாக கூடாது. குருமார்களுக்கு ஏற்றவாறு நிலையம் செல்ல வேண்டும். உனக்கு தெரிந்ததை நீ புரியாதவாறு அவர்களிடம் போய் கேட்கும் பொழுது நிச்சயம் பதில் கூறுவதற்குரிய செயல் சக்தி அவர்களிடம் இருத்தல் வேண்டும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் கேள்வி கேட்பவர்களுடைய நிலையம் நிச்சயம் பதில் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பதில் தெரியாத கேள்விகளுக்கு நீ விடை கேட்க குருவாதிக்கம் பெற்ற குருவனை நீ நினைத்து வழிபாடு செய்தால் அவருக்கு தெரிந்த விடையே உனக்கு ஸ்தானம் செய்து விடுவார். நீயும் அதனையே ஏற்று நம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய கிரகணமே உனக்கு ஸ்தானம் செய்யும். நீ இறைவா என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது தவறான வார்த்தையை சொல்லும் குரு கூட உனக்கு நிலையம் கண்டதொரு செயலில் அபிவிருத்தியாகிவிடும். ஆக மொத்த இறைவனுடைய நிலையிலேயே நீ உணர்தல் வேண்டும். குருவானவன் செயலுக்கு ஆதிக்கம் செய்யக்கூடிய கலைகளை பின்பற்றக்கூடாது. ஆசிரமம் அமைப்பது ஆண்டவனுடைய செயல்பாடுகளில் ஒன்றாக இருந்ததே இல்லை.
கூடாரம் கட்டி குடிசைக்குள்ளாடி வாழ்ந்த காலம் அது. சொப்பனத்தில் வந்து சொல்லக்கூடிய நிலையத்தில் நீ செய்து செயல்படுத்திக் கொள்ளலாம். சுகமான வாழ்க்கை யோகபலன் பெற்ற ஆதிக்கம் பெற்ற பெருமான்களுக்கு ஸ்தானம் கொடுக்கக்கூடிய நிலையமே கடவுளுடைய செயல்பாடாக இருக்கும். தகுந்த நிலைகளை ஏற்று சரியான மனிதர்களை சந்தித்தாலும் உயர்ந்த நிலையாக இருக்கும் கடவுளாக நீ நினைத்து வணங்கினாலே நிச்சயம் உனக்கு பேருதவி கிடைக்கும். இறைவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவ்வாறே நடைபெறும். தானாக நேரிந்து முன்னிலைப்படுத்தி உனக்கு இறைவனாக ரூபம் கொடுக்க வேண்டுமானால் நீ எத்தகைய ரூபத்தில் நினைத்து வணங்கி வந்தாயோ அத்தகைய ரூபத்தில் மட்டும் உனக்கு வந்தால் அந்த செயலை நேர்ச்சையாக்கி நிவர்த்தி செய்த கூடும். அப்படி ஒரு செயல்பாடுகளுக்காக இறைவன் வேடம் போற்றி பிரதிபலன் செய்ய வேண்டியது காலத்தினுடைய அவசியமாக உள்ளது. இருப்பு காலம் உனக்கு ஸ்தானம் நல்லவையாக அமையட்டும். நல்லபடியாக உன்னுடைய செயல் எதிர்காலங்கள் வந்து உதயமாகட்டும். ஆன்மீகங்களை கண்டு ஆண்டவனுடைய செயல்பாடை துறந்து துறவரம் போகக்கூடிய ஒரு நிலை இறை வழிபாட்டில் உருவாகியது இல்லை. துறவரம் செய்யக்கூடிய யாவரும் துறவியாக நீ போகக்கூடிய இடம் நிச்சயம் சுடுகாடு கணர்ந்து மலையடிவாரம் செயலுக்கு ஆதிக்கம் செய்யக்கூடிய அண்டக பிண்டகத்தையும் எடுக்கக்கூடிய நிலையமாக இருக்கக்கூடிய சுடுகாடு மட்டுமே. அங்கு மட்டுமே உன்னுடைய துறவரத்தை நீ மேற்கொள்ள முடியும். எத்தகைய சூழ்நிலையிலையும் உன்னுடைய செயல் ஜடாமுடியோடு கூடிய செயல் அதிபதியாக்கி ஆனந்தத்திற்கு ஏற்றவாறு அடியெடுத்து கொடுக்கக்கூடிய நிலையனை துணியனை கலந்து ஆசையினை துறந்து வரக்கூடிய ஒரே இடம் உனக்கு ஸ்தானம் அதுவே. அத்தகைய நிலை உனக்கு உயிரோடு இருக்கக்கூடிய செயல் இருக்காது. ஜடலத்திலேயே உனக்கு ஸ்தானம் மிஞ்சும். பிண்டகத்து ரூபத்தில் உனக்கு ஸ்தானம் பித்ருதோஷத்தை கொடுத்துள்ளேன். பித்திருக்களுடைய நிலை வாழ்வதற்குரிய செயலை அண்டகமாக்கி உனக்கு ஸ்தானம் கொடுத்துக் கொள்ளலாம். அமாவாசையில் நீ வணங்கினாலும் பௌர்ணமியில் நீ துதி போற்றினாலும் இறைவனுடைய செயல்பாடுகளுக்கு என்றதொரு நாள் உன்னுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறே துலங்கும். எல்லா நாட்களுமே உனக்கு ஸ்தானம் நல்லவையே. நன்மை கண்டே உனக்கு ஸ்தானம் சூரிய உதயம். சூரியனே அத்தகைய சமயத்தை பெற்றே உதயமாகும். காலத்தின் கட்டாயம் காலபைரவனுடைய நிலையில் அத்தகைய செயல் இருக்கும் பொழுது இந்த நாள் உனக்கு ஸ்தானம் போதாது என்றதொரு குறையே இருக்கக்கூடாது. அஷ்டமியை போற்றிய காலங்கள் இன்றைய நிலையில் உருவாகிவிட்டது. தெரியாத வண்ணம் லட்சுமியையே அஷ்டமி என்று சொல்லிவிட்ட கடவுள் இன்று அஷ்டமிகளின் சொல்லக்கூடிய கலையில் உருவாகியது 8 லட்சுமியினுடைய தோற்றம். 8 லட்சுமிகளையும் நீ உருவாக்கம் கொண்டு வணங்கி வரக்கூடிய வேளையில் பைரவனுடைய செயல்பாடு அங்கு பிறக்கப்பட்டுள்ளது. ஆக பைரவனை நீ வணங்கி வரும் பொழுது எல்லா கலைகளையும் செயல்பாடற்று பூமி கண்ட மனித கிரகண ராசிகளில் எல்லா ராசிகளுக்கும் எல்லா அதிபதி கொண்ட செயல் நட்சத்திர கிரகண பரிகார பலன்களுக்கும் இறைவனாக பைரவனுடைய பரிகார பலன் மட்டுமே பொருத்தமாகும். இறைவனை போல் மறைய வேண்டும் என்றால் உன்னுடைய செயல் உடல் நிச்சயம் பூரண பலன் பெற வேண்டும். பூரண பலன் பெற்று இறைவனாக உனக்கு காட்சி கொடுக்கக்கூடிய காலம் வர வேண்டும் என்றால் இறைவன் மாதிரி உன்னுடைய செயல்களில் அனைத்தும் புனிதம் செய்தல் வேண்டும், புண்ணியங்கள் செய்தல் வேண்டும். புனித மகான்கள் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் போதாது. மகான்களுடைய நிலை செயலுக்கு ஆதிக்கம் பெற்ற கலைகள் அனைத்தும் புனிதமாக இருக்க வேண்டும். புண்ணிய சொற்கள் அங்கு உதயமாக வேண்டும். புகைப்படக்கார ருத்திர செயலுக்கு ஆதிக்கம் செய்யக்கூடிய கலைகளில் ஒரு வகம் இன்றைய நிலையில் மாறிப்போய்விட்டது. பிம்பமாக கூடிய காலத்தில் இறைவனுடைய செயல் தோற்றத்தையும் அங்கே காண்பித்து ஆக வேண்டியதோடு கட்டாயம். அப்படி ஒரு செயல் இன்றைய நிலை மாயையை கண்டு உருவகம் கண்டதொரு நிலையில் மிக பிரம்மாண்டமான செயல் சக்தியை படைக்க பெற்றிருக்கிறது. அது விஞ்ஞானத்தினுடைய செயல் சுயரூபம். விஞ்ஞான சுயரூபங்களினுடைய செயல்களில் ஆதிக்கம் செய்யும். ஒவ்வொரு கலையிலும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு சுயரூபம் உண்டு, சுபாவம். அது அந்த சுபாவங்கள் மாறவே மாறாது. நிச்சயம் அதனுடைய அடிப்படையில் எத்தகைய மகான்கள் பிறந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அத்தகைய செயல்களிலே இத்தகைய பைரவனுடைய பரிகார பலன் பெற்ற பிறவியும் உண்டு. இந்த பிறவியில் ஒரு செயல் சகாப்தம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய